என்ற ஒரே மகன் மறுக்கால பார்க்காம போயிடணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி சிக்கேறி போயிருக்குது? அத்தா பெரிய ஜெயில துளி உண்டு என்னைக்கும் சீக்காய்க்குமா பஞ்சம்? குடுக்குறாங்க என்ன இருந்தாலும் நீ சொல்லி தேய்ச்சி விட அப்படி இருக்குமா? பயல ஏமா இத்தனை வருஷமா சோத்துக்கு ஜாத்துக்கு என்ன பண்ண? எப்படியோ அரைவயிரும் காவயிறுமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அட குமி, சீக்கா காலில் பண்ற போது இதுகளுக்கு வந்த வாழ்வை பாத்தியாடா? செல்லக்கா, கலெக்டர் மாமும் உங்க கூட தான் இருந்தாங்களா? இவனுக்கு சொந்த தாய் மாமா மக வேற எங்க இருப்பா? அவ பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருவா, இவன் மாடு மேய்ச்சிட்டு வருவான். பொழுதோட 2 பேரும் படக்கால உட்காந்து சாடி தட்டுவாங்க. இந்தா சாப்பிடு சாமி. சாரு இத்தனை நாளா எங்க இருந்தாப்ல? சாப்பிட்டே சொல்லுங்க. ஜெயில்ல பாதுகாப்பான இடத்துல இருந்துதான் வந்திருக்காரு. புரியல் நிறையவே வச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிலுக்கு எதுக்கு போனாப்ல? எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டா கடப்பாறை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளி தள்ளி போச்சு. எங்கம்மா வீட காணோம்? ஏனுங்கய்யா இத்தார கப்பு அருக்காணி படிச்சப்போ கிடைச்ச பெருமைப்பா. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு இத்தனை ஆர்வம் ஆகாது, கரிசனமும் ஆகாது. வாஸ்து இந்த சென்னை வானொலி நிலையம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை இரவு 9:30 மணிக்கு இதே அலைவரிசையில் மாவட்டத்தின் புதிய கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கும் செல்வி அருக்காணி IAS அவர்கள் தி நியூ ரோல் ஆஃப் விமன் இன் தி நேஷனல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும். அதுவரை வாத்திய இசை. சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. காலையில கொஞ்சம் அவசரமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட சரியா கூட அதனால என்னங்க இப்ப நாம நாளைக்கு லேடியோல பேசுறதா? ஆமா. அது நம்ம உருப்படி நீ கேக்குமா? கேக்கட்டும். நான் மட்டும் பக்கத்தால இருந்தேன்னா நல்லா கழுகடா நாய்களான்னு காது ஜெபு கழுகிற மாதிரி பெருசா திருக்கி விட்டுருப்பேன். அவ்வளவு ஆத்திரம் பாத்திட்டு ஒரு கொலையை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமா உங்க ஆத்திரம் தனியில? அத்தை சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. நான் கலெக்டர் ஆகணுங்கிறதாக நீங்க கைதியானதை நினைச்சா? அன்னைக்கு நான் மட்டும் சூளக்கார கொத்தலன்னா இன்னைக்கு நம்ம பேரை லேடியோல கேட்க முடியுங்களா? இத்தனை வருஷமா எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன் தெரியுமா? அதுவும் நீங்க சொல்லி அனுப்புன மாதிரி இங்கிலீஷ்ல. ஆனா படிக்க சொல்லி கேட்கதா நீங்க அங்க இல்ல. கிடக்குது விடுங்க. சேரி பைய வெளியில இருந்தாலும் களிதான் திம்பேன், ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் களிதான் திம்பேன். ஒண்ணு குடி மொழிக்கு போடல. மணி அடிக்குதுங்க. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. இப்படி மரியாதையா பேசி எனக்கு அவமரியாதை பண்ணாம இருக்கீங்களா? சரிங்க.